உறவுகள் மரணித்து விட்டால், நெருக்கமானவர்கள் மரணித்து விட்டால் எங்களோட ஜமாத்தினர்கள் அந்த ஜனாசா சடங்கில் கலந்து கொள்கிறார்கள். அந்த ஜனாசா சடங்கில் முக்கியமான பகுதி ஜனாசா தொழுகை. இந்த தொழுகையில் அவர்கள் கலந்து கொள்வது சரியா? சூனியம் இல்லை என்று ஏற்றுக்கொண்டும் அல்லாஹ் நாடினால் அதற்கு சக்தி உண்டு என்று சாதாரணமாக சொல்லக்கூடிய ஆலிம்களுக்கு பின்னால் நின்று தொழ முடியுமா? அதோடு இணைத்த கேள்வி. அது மட்டுமில்லை, சூனியத்தை பற்றிய கண்டுகொள்வதும் இல்லை, பேசுவதும் இல்லை. அவர்களை பாட்டுக்கு அதை ஒரு பக்கமாக ஒதுக்கிவிட்டு தொழுவித்து கொண்டிருக்கின்றார்கள். இப்படிப்பட்ட இமாம்களுக்கு பின்னால் தொழுவதும் சாத்தியமா? சரி, அதாவது அவர் என்ன கேட்குறாருண்டா, ஒரு 3வது கேள்வியிலேருந்து 3, 2, 1 வரேன். கடைசி என்ன கேட்டாரண்டா, ஒருத்தருக்கு சூனியம் என்றாலே என்னன்னு தெரியலை, சூனியம் செய்யப்பட்ட செய்தி சம்பந்தமாக அவருக்கு தெரியலை, நபிகள் நாயகத்துக்கு சூனியம் செய்யப்பட்டதாக கேள்விப்பட்டிருப்பார். அந்த அடிப்படையில் அவர் வந்து அதை நம்பி இருப்பார். அவருக்கு வேறு எந்த விளக்கமும் இல்லை. அவர் இமாமத் செஞ்சு கொண்டு இருப்பார். அவர் வந்து ஃபாத்தியா ஓதுறதும் கெதியமாக இருப்பார், பித்அத் செய்யக்கூடியவராக இருப்பார். ஆனால் இந்த சூனியத்தை நம்புறவராக இருந்தாலும் டீப்பாக அதில் எதுவுமே இல்லை, ஏதோ நபிக்கு செஞ்சுருக்கிறாங்க, அதனால் சூனியத்துக்கு பாதிப்பு இருக்குது, இந்த மாதிரி ஒரு தெளிவில் இருக்கிறாரு. இவர் முஷ்ரிக் என்ற நிலைக்கு வருவாரா என்று கேட்குறாங்க. பொதுவாக நாங்கள் என்ன சொல்கிறோம், சிறுக்கில் வந்து 2 விதமான நிலைகளில் சிறுக்கு நடக்கும். சில விஷயங்கள் வந்து தெளிவுபடுத்தி இது சிறுக்கண்டு சொன்னால்தான் சிறுக்கண்டு புரியும், அப்படிப்பட்ட சிறுக்குகளும் உண்டு. சில சிறுக்குகள் தெளிவுபடுத்த வேண்டிய அவசியமே கிடையாது. பொதுவாகவே அனைத்து முஸ்லீம்களும் விளங்கிய வச்சிருக்க வேண்டிய கட்டாயமான ஒரு நிலையில் இருப்பாங்க. இப்போ உதாரணத்துக்கு சொல்கிறதா இருந்தால் 2 பிரித்து சொல்வதற்கு, சிலை வழிபாடு கூடாதுன்ற ஒரு பிறக்கிற முஸ்லீமுக்கு அது பெற்றோர்கள் சின்ன வயசுலேருந்து சொல்லி கொடுப்பாங்க. அது பிரத்யேகமாக பெரிய வயசுக்கு வந்த உடனே சிலை கூடாதுன்னு தனியாக பாடம் நடத்த வேண்டி வராது. ஏன்? அது அவங்களோட ரத்தத்திலே ஊறிடும், இது கூடாது தான். இதே நேரத்தில் இது அல்லாத மௌலூது கூடாதுன்றதை சொல்லி கொடுத்து தானே விளங்க வைக்கணும். ஏன்? மௌலூதுன்ற அரபு வாசகம், அரபு தெரியாது இவனுக்கு, அரபுல உள்ளது என்னன்னு தெரியாது. ஓதுறதை வந்து பள்ளிவாசலில் ஓதுறாங்கன்னு நினச்சி ஓதுறான், எல்லாரும் செய்கிறாங்கன்னு நினச்சி செய்கிறான், இஸ்லாம் என்று நினச்சி செய்கிறான். இவனுக்கு மௌலூதில் இருக்கிற விபரீதம் தெரியாது, புரிஞ்சு கொள்றதுக்கு இவன் அரபு ஞானியும் கிடையாது, சொல்லி கொடுக்குறதுக்கு மௌலவிக்கும் அரபு தெரியாது. இப்போ அது சிறுக்கன்னு அவனுக்கு புரியுமா? புரியாது. அப்போ அவனுக்கு புரிய வைக்கணும், மௌலூதில் இன்னென்ன வாசகம் வருது, அது அல்லாஹ்க்கு இணை கற்பிக்கக்கூடிய காரியம், எனவே இதை செய்யாதீங்க, இதை ஓதாதீங்க என்று சொல்லணும். சொல்லி கொடுக்கும்போது அவன் என்ன செய்வான், அப்படியா நான் இனிமேல் செய்ய மாட்டேன் திருந்துவான். அல்லது இல்லை இது நீங்கள் சிறுக்கென்று இருந்தாலும் நாங்கள் எல்லாரும் உலமாக்கல் செய்கிறதுனால நாங்களும் செய்வோம் என்று சொன்னால், எவன் தெரியாமல் இருந்து சொன்னொன்னே திருந்தினானோ அவன் வந்து ஆரம்பத்திலே முஷ்ரிக்காக கருதப்பட மாட்டான். எவன் தெரியாமல் இருந்து தெரிவித்த பிறகும் மீண்டும் அதுக்கு வக்காலத்து வாங்கி அதை நிலைநாட்டுவானோ அவனை இப்போ முஷ்ரிக் என்று தான் சொல்லணும். அவன் முஷ்ரிக் என்றவன் நிலை 2 விதமாக இருக்கும். அவன் வந்து நேரடியாக சிறுக்க அறிஞ்சு வச்சிருந்து முஷ்ரிக்காக இருப்பான், சிலது மார்க்கம் என்று நினைச்சு செஞ்சு கொண்டு இருப்பான், அதில் உள்ள சிறுக்கு அவனுக்கு புரியாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி காலத்தில் சஹாபாக்கள் காபாவின் மீது ஆணையாக தான் சத்தியம் செஞ்சாங்க. ஆனால் நபிகள் நாயகம் ஒரு பாதிரி வந்து என்ன சொல்றாரு, நீங்கள் சிறுக்கு செய்றீங்க, எப்படி சிறுக்கு செய்றீங்க, காபா மீது ஆணையாக சத்தியம் செய்றீங்க, நீங்கள் வந்து அல்லாஹ் மீது ஆணையாக தானே சத்தியம் செய்யணும் அப்படின்றாங்க. அப்படித்தானே? அல்லாதவர்கள்ட்ட பேரில் சத்தியம் செஞ்சால் சிறுக்கு, காபா மேலே சத்தியம் செஞ்சால் சிறுக்கு தானே. உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இனிமேல் நீங்கள் காபாவின் மீது ஆணையாக என்று சொல்லாதீர்கள், வரப்பில் காபா, காபாவின் இறைவன் மீது ஆணையாக என்று சொல்லுங்கள். திருத்துறாங்க. தவறு சொல்லி தானே திருத்தினாங்க, சுட்டி காட்டப்படும் வரைக்கும் அதை செஞ்சு கொண்டு தானே இருந்தாங்க, வழக்கத்தில் தானே இருந்துச்சு. அப்போ இதை விளக்கப்படுத்துறாங்க நபிகள் நாயகம். சில விஷயங்கள் சிறுக்கண்டு தெரியாமல் சிறுக்கை செய்து கொண்டிருப்போம், அதை சுட்டி காட்டினால் சிறுக்கண்டு விளங்கும், அப்போது செய்யாமல் இருக்க வேண்டும். திரும்பவும் அதை தொடர்ந்தால் சொன்ன பிறகும் யாராவது ஒருத்தர் இல்லை நான் காபாவின் மீது ஆணையாக தான் சொல்லுவேன் என்று சொன்னால் அவர் முஷ்ரிக். அப்போ இதை வந்து மார்க்கம் சொல்லி காட்டுது. இந்த அடிப்படையில் சூனியத்துக்கு தாக்கம் உண்டு, சூனியம் செய்வினையால் இன்னொருவருக்கு பாதிப்பு ஏற்படுத்தலாம் என்று ஒருத்தர் நம்புறாரு. அவருக்கு எந்த ஆராய்ச்சியும் இல்லை, எல்லாம் நபிகள் நாயகத்துக்கு சூனியம் செஞ்சதான் நினைச்சு அந்த செய்தி கேள்விப்பட்டு ஏற்றுக்கொண்டு இருக்கிறார். சமுதாயத்தில் அப்படி நம்புறாங்க, அதை வச்சு அவர் ஏற்றுக்கொண்டு இருக்கிறார். அந்த அடிப்படையில் அவர் நம்பி இருந்தால் அவரை முஷ்ரிக் என்றுவோமா? எண்ண மாட்டோம். அவரை பின்பற்றி சொல்றது கூடாதா? கூடாதுன்னு சொல்லலை, எத்தி வைக்கணும். எத்தி வச்சு பாருங்க, அல்லாஹ் குர்ஆன்ல சூனியம் என்றா பொய் என்றான். அஃபசிஹுருன்னாதா அம் அன்தும் லா துப்சிரூன், இது சூனியமா அல்லது நீங்கள் பார்க்கவில்லையா,
நரகத்தை பொய் என்று சொன்னீர்களே, இந்த நரகம் சூனியமாண்டு அல்லாஹ் கேட்கிறான். பொய்யாண்டு கேட்கிறான். அப்ப சூனியம் என்றால் பொய். இன்னமா சனவு கைது சாஹிர், அவர்கள் செய்தது சூனியக்காரனின் சூழ்ச்சி. வலா யுஃப்லிஹு சாஹிர் வைஸ்வதா, சூனியக்காரன் எப்படி வந்தாலும் வெற்றி பெற மாட்டான். சூனியக்காரன் வெற்றி பெற மாட்டான் என்று அல்லாஹ் சொல்கிறானே, அப்ப சூனியத்துக்கு தாக்கத்துக்கு ஆற்றல் இருக்கிறதா நீங்க நம்பினா குர்ஆனுக்கு மாற்றமா போமே சொல்லி காட்டணும். அதே மாதிரி அவங்க வைதாய தல்கவுமா யஃபிகூன், சூனியக்காரர்கள் கயிறுகளையும் கைத்தடிகளையும் போட்டார்கள். அது அவர்கள் செய்த வித்தைகளை விழுங்கியது. அவர்கள் போட்ட வித்தைகளை மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய கைத்தடி உண்மையான பாம்பாக மாறி விளங்கியது என்று வருது. யுஹையலு இலைஹி மின் சிஹ்ரிஹிம் அன்னா தஸா, அவர்களுடைய சிஹ்ரின் காரணமாக சீறுவதை போன்று தோற்றம் தான் வந்துச்சே தவிர உண்மையான பாம்பாக மாறவில்லை. அப்ப அல்லாஹ் சொல்றான், இது பொய் தான், கண்கட்டி வித்ததான், இதுக்கு எந்த ஆற்றலும் இல்லை. வலா யுஃப்லிஹு சாஹிரூன், எப்பையும் சூனியக்காரன் வெற்றி பெற மாட்டான். இன் தத்தபியு வகாலல் லாலிமூன் இன் தத்தபியுன இல்லா ரஜுலம் மஸ்ஹூரா, நீங்கள் சூனியம் செய்யப்பட்ட ஒரு மனிதரை தான் பின்பற்றுகிறீர்கள் என்று அநியாயக்காரன் தான் சொல்லுவான் என்று அல்லாஹ் சொல்றான். நீங்க எப்படி நபிகள் நாயகத்துக்கு சூனியம் என்று சொல்லுவீங்க? நபிகள் நாயகம் மனைவியிடம் செல்லாமல் செல்வதாக நினைத்துக் கொண்டே இருப்பார்கள். மனைவியோட இல்லறத்தில் ஈடுபடாமல் இல்லறத்தில் ஈடுபடுவதாக நினைத்துக் கொண்டே இருப்பார்கள். அவர்களுடைய மனநிலை 6 மாத காலம் பாதிக்கப்பட்டதாக கட்டுக்கதைகள் சொல்கிறது. அதை நம்பாதீர்கள். அவர்களுக்கு மனநோய் ஏற்பட்டது. அவர்களுக்கு உடல் மா வஜு ஒரு ரஜுலி, இந்த மனிதனுக்கு ஏற்பட்ட உடல் நோய் என்ன? உள்ளத்துக்கு ஏற்பட்ட நோய் இல்லை, உடலுக்கு ஏற்பட்ட நோய் என்னன்னு கேட்கிற அளவுக்கு உடலுக்கே சூனியக்காரன் பாதிப்பு ஏற்படுத்துவான் என்று கட்டுக்கதை தான் சொல்கிறதே தவிர ஹதீஸ் சொல்லவில்லை. ஏனென்றால் அல்லாவை தவிர தீங்கிழைப்பதற்கு வேற யாருக்கும் அதிகாரம் இல்லை. யாருக்கும் நன்மை தீமை அல்லாவை போல் செய்ய முடியாது. லைஸ கமிஸ்லிஹி ஷைஉன், எல்லாத்தையும் சொல்றோம். சொல்லிட்டு இப்ப சூனியத்தை நம்புவீங்களான்னு கேட்கிறோம். நம்ப மாட்டேன்டா தௌஹீத் ஆயிட்டாரு. நம்புவேன்டா அவ்வளவுதான் கதை. இவ்வளவு காலம் குருட்டுத்தனமா நம்பினாய், இப்ப வந்து சொல்லி கொடுத்து நீ தெளிவடை இல்லையா? வரட்டு கௌரவமா? அப்ப நீ முஸ்லிக்கு தான். அல்லாஹ்ட ஆற்றல் அல்லாஹ் அல்லாத யாருக்கும் இல்லை. இன்னல்லதீன ததுஊன மின் தூனில்லாஹ், நீங்கள் அல்லாஹ்வை விட்டு யாரை பிரார்த்திக்கிறீர்களோ இபாதுன் அம்சாலுக்கும் உங்களை போன்ற அடிமைகள் தான். அவர்கள் உங்களுடைய பிரார்த்தனைக்கு பதிலளிக்க மாட்டார்கள். வலவு சமியூ மஸ்தஜாபுலக்கும், அவர்கள் செவியுற்றாலும் அவர்கள் பதிலளிக்க மாட்டார்கள். அதான் அல்லாஹ்வுடைய நியதி. அல்லாஹ் அல்லாதவர்களுக்கு அல்லாஹ்வை போன்று செயல்பட முடியாது. வலன் யகுல்லஹு குஃபுவன் அஹத், அல்லாஹ்வை போல வேறு யாருமே இல்லை என்று அல்லாஹ் சொல்லிட்டான். இதுக்கு போற எப்படி நம்புறது? இவர்கிட்ட ஜனாசாக்கு போவே ஒருத்தர் நம்புறான், இவ்வளவு சொல்லியும் நம்புறான். எப்படி நம்புறான்? அல்லாஹ் நாடினால் நடக்கும். அது என்ன? அல்லாஹ் தான் இல்லைன்ட்டானே, மறுபடியும் நாடின கதை. அல்லாஹ் தூங்க மாட்டேன்ட்டான், அல்லாஹ் வந்து சாப்பிட மாட்டேன்ட்டான், அல்லாஹ்க்கு புள்ள இல்லைன்ட்டான், அல்லாஹ்க்கு பொண்டாட்டி இல்லைன்ட்டான், அல்லாஹ்க்கு வந்து தேவை இல்லைன்ட்டான், அல்லாஹ்க்கு பலவீனம் இல்லைன்ட்டான். எல்லாத்தையும் அல்லாஹ் நாடினா உண்டேண்டா இதுமே. அல்லாஹ் நாடினால் புள்ள உண்டு பண்ணுவான், அல்லாஹ் நாடினால் பொண்டாட்டி ஏற்படுத்துவான், அல்லாஹ் நாடினால் மனைவி ஏற்படுத்துவான், அல்லாஹ் நாடினால் அல்லாஹ் தஆலா பலவீனத்தை ஏற்படுத்துவான், அல்லாஹ் நாடினால் தூங்குவான், அல்லாஹ் நாடினால் சாப்பிடுவான். எல்லாம் வருமே அல்லாஹ் நாடினா. அல்லாஹ் நாடினா அநியாயம் செய்வான், அல்லாஹ் நாடினா பொய் பேசுவான். நீ சொன்ன கொள்கைப்படி பார்த்தா அல்லாஹ் நாடினால் என்ற வார்த்தையை வச்சு தௌஹீதே குழி தோண்டி போல கேளு, மொத்த சிறுக்கையும் கொண்டு வரையலும். இப்படி அல்லாஹ் சொல்லுவானா? அல்லாஹ் வந்து எதை விதிச்சானோ அது அல்லாஹ் விதியை வந்து மீற மாட்டான். அல்லாஹ் மனுஷனுக்கு கொடுத்த ஆற்றல் அவ்வளவுதான். அந்த ஆற்றலோட மனுஷன் நிற்கணும். ஒருத்தனுக்கு பாதிப்பு ஏற்படுத்துறதா இருந்தா ஒரு துணை சாதனத்தை பயன்படுத்தி போயிட்டு குத்து, ஒரு உருட்டு கட்டை எடுத்து உருட்டு விரட்டு, அடி உத ஏசு திட்டு வார்த்தைகளை பயன்படுத்தி கோபத்தை தாக்கத்தை ஏற்படுத்தி. நீ எங்கேயோ இருப்பியாம், அவன் எங்கேயோ இருப்பானா, தலைமுடிக்கு மந்திரிப்பியா, மூக்குல இருக்கிற அசுத்தத்தை மந்திரிப்பியா, அல்லது மலசலத்தை எடுத்து மந்திரிப்பியா, ஜின் வந்து மோப்பம் பிடிச்சி போயிட்டு அவனுக்கு சூனியத்தை செய்யுமாம். யாருக்கிட்டடா கதை விடுறீங்க? இதுக்கு என்ன ஆதாரம்? மார்க்கத்தில் எங்க சொல்லப்பட்டிருக்குது? தலீல காட்டுவியா? கேட்டமா இல்லையா? விவாதத்தில் சொன்னார்களா? ஆள் இல்லாத சபையில கேட்கல, ஆய்வாளர்கள் ஆய்வு புலிகள் கிட்ட எல்லாம் கேட்கிறோம். பல ஆய்வு புலிகளுக்கு விவாத அழைப்பு கொடுத்திருக்கிறோம். ஒருத்தன் கிட்ட பதிலில பயந்து நடுங்கிறாங்க இந்த கொள்கைக்கு முன்னாடி. இப்படிப்பட்ட பச்சை சிறுக்க ஆதரிக்கக்கூடிய நபர்கள் அல்லாஹ் நாடினால் நடக்கும் என்று சொன்னோன்னே அவன் ஏகத்துவவாதியா? அவன் தான் ஒன்னாம் நம்பர். அவன் முஸ்லிக் மட்டும் இல்லை, சுத்த லூசு பையன் அவன். அவங்கள வந்து போவே கூடாது ஜனாசாக்கு. ஏன்? முஸ்லிக்ல பலவிதம், பைத்தியத்தில் பலவிதம் இருக்குங்க. இது பைத்தியத்தில் உபரிம பைத்தியம். இது அல்லாஹ் நாடினான் என்று வச்சு அல்லாஹ் நாடினால் சிலையும் பேசும், அல்லாஹ் நாடினால் சிலையும் உதவி செய்யும், அல்லாஹ் நாடினால் அந்த கற்சிலைகளும் மனிதர்களுக்கு ஆசீர்வாதம் வழங்கும், குழந்தை செல்வத்தை வழங்கும், அல்லாஹ் நாடினால் அவுலியா உதவி செய்வார், அல்லாஹ் நாடினால் அவுலியாக்கள் பேசுவார்கள், அல்லாஹ் நாடினால் அவுலியாக்கள் பரக்கத் செய்வார்கள். எல்லாம் போச்சே.
தௌஹீதை வச்சுப்போங்க. முஷ்ரிக்ன்றதுல சந்தேகமே இல்லை இந்த நிலைப்பாட்டில் இருக்கிறவங்க. அப்போ இந்த நிலையில் இருப்பவர்கள் முஷ்ரிக்குகள் தான். முஷ்ரிக்குகள் பின்னாடி இருந்து தொலையலாது. ஏன்டா பிரார்த்தனை கேட்கறதுக்கு தடை வந்திருக்குது. அல்லாஹ் சொல்றான், மாக்கான லில் முஷ்ரிக்கீன மாக்கான லின் நபி, நபிக்கு தகுதி கிடையாது, வல்லதீன் ஆமனு நம்பிக்கை கொண்டவர்களுக்கும் தகுதி கிடையாது, ஐ யஸ்தக்ஃபிரு லில் முஷ்ரிக்கீன் முஷ்ரிக்கீன்களுக்கு பாவ மன்னிப்பு தேடுவதற்கு நபிக்கும் ரைட்ஸ் இல்லை, மூமின்களுக்கும் ரைட்ஸ் இல்லை. அல்லாஹ் ரைட்ஸே எடுத்துட்டான். நபிகள் நாயகத்தில் தாயாருக்கு பாவ மன்னிப்பு கேட்கறதுக்கு நபிகள் நாயகம் அனுமதி கேட்குறாங்க. இறைவனே, என்னுடைய தாயாருக்கு நான் பாவ மன்னிப்பு கேட்கணும். அல்லாஹ் சொல்றான், இல்லை முடியாது. என்றால் அவர்கள் முஷ்ரிக்காக மரணித்து விட்டார்கள். வேண்டுமென்றால் நீங்கள் ஜியாரத் செய்யுங்கள், கபரை தரிசியுங்கள். ஜியாரத் செய்யறா கட்டிடம் கட்டி கொண்டு பூஜை நடத்துறது இல்லை, மையவாடியை பார்த்து வரலாம் கபருக்குள்ளிய. இதை மட்டும் வேணுமெண்டா பண்ணுங்கண்டாங்க. நபிகள் நாயகத்தில் தாயாருக்கே பாவ மன்னிப்பு கேட்க முடியல, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய வாப்பாக்கே பாவ மன்னிப்பு கேட்க முடியல. அப்போ எப்படி ஜனாசால ஒரு சூனியத்தை நம்பின ஒருத்தர் மரணிச்சா அவருக்கு எப்படி நாங்கள் பாவ மன்னிப்பு கேட்கறது? முடியாது. எப்படி மௌலூத் ஓதுறவன் முஷ்ரிக்கோ, தாயத்து கட்டுறவன் முஷ்ரிக்கோ, அவுலியா நம்பிக்கையில் உள்ளவன் முஷ்ரிக்கோ, தர்கா வழிபடுறவன் முஷ்ரிக்கோ, அதே போன்று சூனியத்தை செய்வினையை நம்புவன், ஆதரிப்பவன், பேசுபவன், வக்காலத்து வாங்குவன் அனைவரும் முஷ்ரிக்கள் தான். இரண்டு நிலையில் தெளிவுபடுத்தப்பட்டால், தெளிவுபடுத்தியும் தொடர்ந்தால் முஷ்ரிக்கள் தான். தெளிவுபடுத்திய பிறகு திருந்தினால் அப்போது அவர்கள் முஷ்ரிக்கில்லை. தெளிவுபடுத்தாமலே அந்த முடிவுக்கு வரக்கூடாது. காரணம், மார்க்கம் எத்தி வைக்க சொல்ல வேண்டிய சில விஷயங்கள் சொல்லுது, சிலதுகள் எத்தி வைக்காமல் அடிப்படையிலே புரிய வேண்டியது இருக்குது. எத்தி வைக்க வேண்டிய பட்டியல் இது சேருது. அந்த அடிப்படையில் தான் இந்த நிலையை சொல்றோம். குர்ஆன்ல 2:102 வசனம், சூனியத்துக்கு அல்லாஹ் தஆலா நாட்னா பழிக்கும் என்று அல்லாஹ் சொல்லவே இல்லை. வமா பிலாரி நபி மின் அஹதின் இல்லா பிஇذنில்லா. இதன் மூலம் அல்லாஹ் நாட்னாலே தவிர யாருக்கும் அவர்களால் தீங்கிழைக்க முடியாதென்று அல்லாஹ் சொன்னது சூனியத்தை அல்ல. ஃபயதஅல்லமூனமா, அந்த இரண்டு மனிதர்களிடமிருந்து அவர்கள் கற்றுக்கொண்டார்கள். ஹாரூத் மாரூத் என்ற மனித சைத்தான்களிடமிருந்து மக்கள் எதனை கற்றுக்கொண்டார்கள்? மா யுஃபர்ரிகூன பிஹி பைனல் மர்இ வ ஸௌஜிஹி, கணவன் மனைவிக்கு மத்தியிலே பிரிவினை ஏற்படுத்தக்கூடியதை கற்றுக்கொண்டார்கள். கணவன் மனைவிக்கு மத்தியிலே பிரிவினை ஏற்படுத்தக்கூடியதன் மூலமாகத்தான் அல்லாஹ் நாடினா தீங்கு நடக்குமே தவிர, அதுவும் பித்தலாட்டம், அதுவும் ஃப்ராடு தான், அதுவும் மந்திரம் கிடையாது. கோல் மூட்டி அது மூட்டி இது மூட்டி ஏதாவது பண்ணி நீ கணவன் மனைவி மத்தியில் பிரிவினை ஏற்படுத்தினாலும் அல்லாஹ் நினைச்சா மன்னிப்பானே தவிர, அல்லாஹ் நினைச்சா பாதிப்பு ஏற்படுத்துவானே தவிர ஓண்ட இந்த வேலையால் நடக்காது என்று அல்லாஹ் சொல்றானே தவிர, இந்த பாதிப்புன்றது சூனியத்துக்கு அல்லாஹ் நாடினா நடக்கும் என்றது இல்லை. அந்த வசனமும் சொல்லலை. அதை நாங்கள் விவாதத்தில் நிறுவினோம். அந்த வசனத்தை சரியான முறையில் படிக்கிறவங்களுக்கு விளங்கும். அது சூனியத்தை பற்றி பேசலை. சூனியம் வேற, கணவன் மனைவிக்கு மத்தியில் பிரிவினை ஏற்படுத்தக்கூடியது என்பது வேற. எனவே அல்லாஹ் நாடினால் நடக்கும் என்பது சூனியத்தை குறிக்கவில்லை என்றால் சூனியத்துக்கு அதுதான் என்று சொல்லி வாதிடுறது இன்னொரு மடத்தனம் என்றது விளங்குது. எனவே அவர்கள் முஷ்ரிக்குகள் தான். அவர்கள் தெளிவுபடுத்தப்பட்ட பிறகும் அவர்கள் தொடர்ச்சியாக அந்த கொள்கையில் இருந்தால், இவ்வளவு கண்கட்டி வித்த பித்தலாட்டம் என்று குர்ஆன் தெளிவாக சொன்ன பிறகும், நபிகள் நாயகத்துக்கு சூனியம் செய்ய முடியாது என்று சொன்ன பிறகும், சூனியத்துக்கு ஆற்றல் இல்லை என்று சொன்ன பிறகும், அது ஒரு பொய் என்று சொன்ன பிறகும், அது இட்டுக்கட்டக்கூடிய ஒரு காரியம் என்று சொன்ன பிறகும், அது ஒரு சூழ்ச்சி என்று சொன்ன பிறகும், அதுக்கு ஆற்றல் இருக்குது என்று நம்பினால் அல்லாஹ்வுடைய பலத்தை இன்னொருத்தருக்கு மனுஷனுக்கு கொடுக்குறான், அவன் முஷ்ரிக்காகி விடுவான். அவருடைய ஜனாசாவில் கலந்து கொள்ள முடியாது, அவர்கள் இமாமத் செய்தால் தொழ முடியாது, அந்த நம்பிக்கை கொண்டவர்களுடைய பெண்களை திருமணம் முடிக்கக்கூடாது. வேற கதை இல்லை, நோ டாக்ஸ். இதுதான் பத்துவா. இது தெளிவான நிலைப்பாடு. இதில் மிகவும் விளக்கம் உள்ளவர்களாக இருங்க. தேவைப்பட்ட எதிர்காலங்களில் சூனியம் சம்பந்தமாக விளக்க கலந்துரையாடல் கூட கிளை சார்பாக ஏற்பாடு செஞ்சு தனியாக இதுக்கு ஒவ்வொன்றா என்னென்ன சொல்லுதுன்றதை விளக்க கூடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்ஷால்லா அது எதிர்காலத்தில் பார்ப்போம். எதெல்லாம் நாங்கள் பேசினோமோ அந்த விஷயங்களில் குர்ஆன் சுன்னாவுக்கு உட்பட்ட விதத்தில் நாம் என்ன கருத்து சொல்லிக்கிறோமோ, சொன்ன கருத்துக்களும் சொன்ன ஆதாரங்களும் சரியாக இருக்கிறதா, பொருந்துகிறதா, இது தனிநபருடைய கருத்தாக சொல்லப்படுகிறதா அல்லது அல்லாஹ்வுடைய வஹியை வைத்து விளக்கம் சொல்லப்பட்டதா என்பதை நன்றாக பகுத்து அறிந்து ஆய்வு செய்து நாங்கள் சொல்லக்கூடிய கருத்துக்களை ஏற்று உங்களுடைய வாழ்க்கையில் செயல்படுத்துமாறும், மார்க்கத்துக்கு மாற்றமான கருத்துக்கள் ஏதாவது முன்வைக்கப்பட்டிருந்தால் அதை குர்ஆன் சொன்ன அடிப்படையில் எங்களுக்கு சுட்டிக்காட்டி எங்களை திருத்துமாறும் கேட்டுக்கொண்டு, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை பற்றி பிடிப்பதனூடாகத்தான் மறுமையில் நிரந்தரமாக வெற்றி அடைய முடியும். வெறுமனே ஒரு இயக்கத்துக்கு பின்னால் செல்வது மாத்திரம் கிடையாது. என்ன கொள்கையை நாங்கள் சொல்கிறோமோ அந்த கொள்கையிலே நாங்கள் விளக்கம் உள்ளவர்களாக, அந்த கொள்கையை அறிந்தவர்களாக,
அதை பிறருக்கு எத்தி வைக்கக்கூடியவர்களாக. வரலாற்று சிறப்புமிக்க ஒரு ஊர் தான் கலாவ என்ற ஊர். தனிப்பட்ட முறையில் எனக்கு அதிகமான தொடர்புகள் ஆரம்ப காலங்கள் இந்த ஊரோட இருந்துச்சு. அப்போ இந்த ஊரில் நிறைய தாவா பணிகளை செஞ்சு இந்த ஊரை ஆரம்பத்தில் இருந்து அந்த பலத்துக்கு நாங்கள் கொண்டு வரணும். ஆரம்பத்தில் பலமாக இருந்து பலம் இல்லாமல் இருந்து பலமான கிளைகள் தான் எல்லா இடத்துலையும் பார்த்துருக்குறோம். இப்போ இந்த கிளை பலமாக தான் இருக்குது. ஆரம்பத்திலிருந்து அந்த பொலிவை பார்க்கல. உள்ளங்களுக்கு மத்தியிலே விரிசல்கள், அந்த விரிசல்களை எல்லாம் சரி செய்து மனங்களை திறந்து விட்டு கொடுக்கக்கூடிய உணர்வுடன், நிர்வாக விஷயங்களில் விட்டு கொடுக்கக்கூடிய உணர்வு, மார்க்கத்திலே கடும் போக்கு, மார்க்கத்திலே கடும் பிடிவாதம் என்ற அடிப்படையிலே நாங்கள் செயல்பட்டோம் என்றால் கொள்கையை காப்பாற்றிக் கொண்டு இந்த ஊரை சுற்றியுள்ள கிராமங்களுக்கெல்லாம் ஏகத்துவத்தை கொண்டு போய் சேர்க்கலாம். முஸ்லீம் அல்லாத சகோதரர்களுக்கு இஸ்லாத்தை கொண்டு போய் சேர்க்கலாம். சமூக சீர்திருத்தங்களை செய்யலாம். வறுமை ஒழிப்பை செய்யலாம். கல்வி சீர்திருத்தங்களை செய்யலாம். ஊர் மக்களை சுபீட்சமடைய செய்யலாம். அதற்காக இந்த ஜமாத்துடைய பணிகள் ஏராளமாக நிலுவையில் இருக்குது. அதெல்லாம் செய்யறதுக்கு நம்ம கிளைகள் பலப்பட வேண்டும். இந்த பகுதியை சேர்ந்த சகோதரர்கள் நிர்வாக ரீதியான பிரச்சனைகளை சர்வசாதாரணமாக தீர்த்து கொள்ள முடியும். அவற்றை தீர்த்து கொண்டு மனம் திறந்து ஜமாத் நிர்வாகத்துக்கு கை கொடுக்குமாறு அன்பாய் கேட்டுக்கொள்வதோடு உங்களுடைய அழைப்பு பணிக்கு அதிகூடிய பங்களிப்பை, உலக விஷயங்களுக்கு நீங்கள் எத்தகைய பங்களிப்பை செலுத்தினாலும் எல்லாவற்றுக்கும் விட அல்லாவும் ரசூலும் ஆகிரத்துக்கும் தான் எனக்கு மேலானது. உலகம் எனக்கு 2வது 3வது 4வது இடம் என்று 2 3 4க்கு தள்ளிட்டு மறுமையை 1வது இடத்துக்கு வச்சு இந்த கிளையோட செயல்படுமாறு அன்பாக பணிவாக கேட்டுக்கொண்டு மீண்டும் இன்ஷா அல்லாஹ் இந்த ஊருக்கு வரும்போது மிகப்பெரிய ஒரு தாவா புரட்சியை சந்தித்தவனாக இன்ஷா அல்லாஹ் இந்த ஊர்காலத்தை சந்திக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். அத்தோடு இந்த நிகழ்ச்சிக்கு பலதரப்பட்ட உதவிகளை செய்த அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் ஜமாத் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு වැඩසටහන සාර්ථකව පවත්වා ගැනීම සඳහා අපට ආරක්ෂක අංශයේ විසින් විශේෂයෙන්ම ශ්‍රී ලංකා පොලිසිය කලාව අපට අතිශයින්ම වටිනා සහයෝගයක් ලබා දී තිබෙනවා. එම සහයෝගයටත් අපි වැදගත් අපගේ වැදගත් සහයෝගය, වටිනා සහයෝගයට අනන්ත අප්‍රමාණ වාරයක් ස්තුතිය පළ කරමින් මෙවැනි වැඩසටහන් මතු අනාගතයේදී අප සිදු කරනවා ඉන්ෂා අල්ලාහ්. ආගමික සහයෝගීතාව, ජාතික සමගිය, ජාතීන් අතර එකමුතුව කියන ඒ පදනම් බිහි කිරීම සඳහා අපි නන් අයුරින් වැඩසටහන් දියත් කරනවා. විශේෂයෙන්ම ලේ දන් දීමේ ජාතික කඳවුරු පවත්වලා ශ්‍රී ලංකාවේ ප්‍රමුඛ ස්ථානයේ සිටින්නේ ශ්‍රී ලංකා තෞහීද් ජමාත් සංවිධානයේ මුස්ලිම් ජනතාව ලේ උරා බොන රකුසන් වශයෙන් මාධ්‍ය හමුවේ අංගඩු ගසන අවස්ථාවකදී ලේ පරිත්‍යාග කරන රුධිර පාරවිලයන සිද්ධ කරන රුධිර දායකයන් බවට අප සංවිධානයේ පත් කරලා අතිශයින්ම වැදගත් පෙරලියක් එම සමාජය තුළ අපි සිදු කරමින් සිටිනවා. එම පණිවිඩය වෙනත් අතකින් උඩු යටුකිරු වෙලා විවිධ තැන්වලට විතන් වෙලා ඇති. නමුත් අපේ වැඩසටහන්, අපේ ක්‍රියාකාරකම්, අපේ අරමුණු පරමාර්ථ නිවැරදිව දකින, නිවැරදි බලන සියලු දෙනාම අපගේ සංවිධානය සමග ಜಾති ආගම් ભેදයෙන් තොරව එක්සත්ව එක්සිත්ව සම්බන්ධ වෙවි කියන ඒ උතුම් අදහසින් මෙම වැඩසටහනට සහයෝගය දුන් පොලිසි මහත්වරුන්ටත් නිලධාරීවරුන්ටත් සංවිධායක මඩුලටත් විශේෂයෙන්ම ශබ්ද විකාශන යන්ත්‍ර වලින් අපට ඉතාමත් වටිනා ශබ්ද විකාශන සේවයක් සැපයපු අපගේ මිත්‍රවරුන්ටත් අපගේ සම්පූර්ණ ස්තුතිය පළ කරමින්, හෘදයාංගමයේ ස්තුතිය පළ කරමින් මෙම වැඩසටහන අවසන් කරනවා. වාඛිර දාවානා අල්හම්දුලිල්ලාහි රබ්බිල් ආලමීන්. සුබ්හානකල්ලාහ්.